ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை காலை வேளையிலே இறை வார்த்தையோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது இன்றைய காலகட்டத்தினுடைய வாழ்க்கை முறையை இறைவன் விமர்சனம் செய்கின்றாங்க. குறிப்பாக இன்றைய காலகட்டம் என்பது செய்கின்ற எல்லாவற்றையுமே விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். தான் தாய்க்கு செய்யக்கூடிய கடமைகளை கூட போட்டோ வீடியோ எடுத்துக்கொண்டு அதை உலகிற்கு நான் ஒரு நல்ல மகன் பார்த்தீர்களா என்று சொல்லி விளம்பரப்படுத்துகிற ஒரு காலம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பக்தி முயற்சிகளை கூட அங்கே நான் சிறந்ததொரு பக்தி மான் என்பதை உலகிற்கு போட்டோ வீடியோ மூலம் வெளிப்படுத்தி விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. இந்த நிலையில் தான் இறைவன் நாம் யார், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இறைவனுக்கு முன் இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைக்கல்வி இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறது. கடவுள் மனிதனை தனக்கென்றே படைத்தார். தன்னுடைய அருள் வாழ்வில் பங்கெடுத்து தன்னுடைய நிறைவை அவனும் அனுபவிக்க வேண்டும் என்று கடவுள் படைக்கின்றார். அதனுடைய பொருள் இறைவனுடைய நன்மைத்தனங்கள் நம்மிலும் குடிக்கொண்டிருக்கிறது. அந்த நன்மைத்தனங்களை நாம் செயல்படுத்துகிற பொழுது அதை இறைவனுடைய மகிமைக்காகவே நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதைத்தான் மறைக்கல்வி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த நற்செய்தியிலே இறைவன் 3 நற்செயல்கள் செய்வதை குறித்து மக்களுக்கு போதிக்கின்றார். நீ தர்மம் செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், இறைவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்க வேண்டும், உபவாசம் நோன்பு இருந்து கொண்டு மன்றாட வேண்டும். இது எல்லாம் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற நற்செயல்கள் தான். இந்த நற்செயல் ஒவ்வொன்றினும் ஊற்று என்பது இறைவன் தான். இறைவன் தான் நமக்குள்ளே நன்மைக்கான ஆற்றலை கொடுத்து நன்மை செய்வதற்காக இறைவன் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவ்வாறெனில் நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைத்தனத்திலும் வெளிப்பட வேண்டியது என்னுடைய மகிமையா, இறைவனுடைய மகிமையா? நான் பிறருக்கு நன்மை செய்கின்றேன், பிறருக்கு தேவையில உதவி செய்கின்றேன் சொல்கிற பொழுது அந்த உதவி செய்கின்ற ஆற்றலை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். அவ்வாறெனில் நான் பிறருக்கு நன்மை செய்கிற பொழுது அங்கே என்னுடைய தற்பெருமைக்காக நான் அறியப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்று செய்கிற பொழுது இந்த வாழ்வை எனக்கு தந்த இறைவனை நான் முன்னிலைப்படுத்தல, மாறாக என்னையே நான் முன்னிலைப்படுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, அது காலம் கடக்கிற பொழுது என்னையே நான் இறைவனாக பார்க்கின்ற ஒரு அகங்காரத்தின் மனநிலை என்னிலே உருவாகிவிடும். நான் அப்படி என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக செய்கின்ற ஒவ்வொரு நற்செயலும் பிறருக்கு செய்கிற நன்மையா கூட இருக்கலாம். அந்த இடத்திலே நான் பெரியவன், நீ சிறியவன், எனக்கு இருக்கிறது உனக்கு இல்லை, என்னிடம் உள்ளது நான் உனக்கு கொடுக்கிறேன், இதோ பார்த்துக்கொள் என்ற அந்த மனநிலையை தான் அங்கே உலகம் வெளிப்படுத்துகிறது. உதவி பெறுபவனை கூட குறை உள்ளவனாக உலகத்தின் முன் காட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. என்னுடைய ஜெபத்தை எடுத்து பார் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இறைவன் நீ செய்கின்ற ஜெபத்தை மறைவாக இருந்து கேட்கின்றார். உனக்கு ஆண்டவர் கைமாறு கொடுக்காமல் போக மாட்டார். எனவே உன்னுடைய ஜெபம் என்பது பரிசேயரை போல அடுத்தவர்கள் முன்பாக காட்டக்கூடிய ஒன்றாக அல்ல. ஜெபம் என்பது எனக்கும் இறைவனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஆழமான உறவின் வெளிப்பாடு. தாய்க்கு பிள்ளையோடு கொண்டிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாட்டை போல, பிள்ளை தாயோடு கொண்டிருக்கிற பெற்றோரோடு கொண்டிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாட்டை போல இறைவனோடு நாம் கொண்டிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய ஜெபம் என்பது. அந்த இறை உறவிலை ஒன்றிப்பதை நான் மற்றவர் முன்பாக விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, மாறாக இது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை நான் மறைவாக செய்கிற பொழுது, அந்த பக்தி முயற்சியை என் இறைவன் காண்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இறைவன் வாக்களிக்கின்றார், நீ கைமாறு பெறாமல் போக.
இறைவனுக்கு நமக்கு கைமாறு தருகின்றார். எனவே நம்முடைய பக்தி முயற்சி என்பது என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக என் இறைவனை நான் என் இதயத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக, என் இறைவனை என் இதயத்தில் முன்னிலைப்படுத்திக் கொண்டு அந்த இறைவனோடு உறவிலே ஆழப்படுவதற்காகவே இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் செய்கின்ற உபவாசங்களும் அப்படித்தான். இதோப்பா நான் உபவாசம் இருக்கிறேன், நான் நன்றாக நோன்பிருந்து ஜெபிக்கிறேன் என்பதை உலகம் காட்டுவதற்காக அல்ல, மாறாக என்னுடைய ஒருத்தல் முயற்சி என்பது நான் இறைவனுக்கு எதிராக செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி என்னையே நான் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக. என் இதயத்தின் ஆழத்தை ஆண்டவர் அறிகின்றார். என்னுடைய ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சியும் என்னையே நான் பக்குவப்படுத்திக் கொண்டு நான் இறைவனுக்கு முன்பாக தூயவனாக நன்மை உள்ளவனாக வாழ்வதற்கு என்னை நான் செதுக்குகின்ற ஒரு முயற்சி தான் இந்த உபவாசம் இருத்தலும் ஒருத்தல் முயற்சிகளும் எல்லாம். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்கிறது நற்செயல்கள் அனைத்திலுமே நான் என்னை எல்லாம் முன்னிலைப்படுத்த வேண்டியது, நான் இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ்கிற பொழுது அங்கே என் இறைவனுக்கு உகந்த மாட்சியை நான் தருகின்றேன். எனவேதான் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார் அல்லவா, நான் குறைய வேண்டும், என் இறைவன் என்னில் வளர வேண்டும். அதுதான் இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் வாழ்வு என்பது நீர் கொடுத்ததுதான் ஆண்டவரே. என்னை முன்னிலைப்படுத்துவதிலே ஒரு நன்மையும் இல்லை என்பதை நான் அறிகிறேன். காரணம், நான் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மை தலங்களும் நீர் எனக்கு தந்த அருட்கொடைகள் தான் ஆண்டவரே. அவ்வாறு இருக்கிற பொழுது என்னுடைய மகிமைக்காக அல்ல, மாறாக நான் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களிலும் உம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டு உம்மோடு உறவில் இன்னும் ஆழப்பட்டு வளர்வதற்கு எனக்கு அருளை தாரும். நான் அல்ல வளர வேண்டியது, என்னில் நீ வளர வேண்டும் ஆண்டவரே. என்னை அதற்காக வழிநடத்தும் பரிசுத்த ஆவியினால் என்னை ஆசீர்வதியும். அன்னை மரியாளே, தேவ தாயே, இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தவளே, நாங்களும் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பெற்று தாரும். ஆமீன்.